இறைவனுக்கு நன்றி. இனிய நண்பர்களே, நியூ பேசும் படத்திற்கு நீங்கள் வழங்கி வருகின்ற நல்ல ஆதரவுக்கு நன்றி. இன்றைக்கு திரை விமர்சனத்தில் நாம் பார்க்க இருக்கும் திரைப்படம் உருட்டும் உருட்டும் உள்ள இந்த நாட்டில் பல உருட்டுகள் நடக்கிறது. இதுபோல இதுவும் ஒரு உருட்டு, காதல் சம்பந்தமான ஒரு உருட்டு தான் இதுவும் கூட. நாகேஷ் உடைய மகன் ஆனந்த் பாபு தெரியும் உங்களுக்கு. அந்த ஆனந்த் பாபுவின் மகன் கஜேஷ் கதாநாயகனாக நடித்த படம்தான் உருட்டு. ரித்விகா, ஸ்ரேயா, மொட்டை ராஜேந்திரன், அவருக்கு 3 பொண்டாட்டிகள், அவர் ஒரு நாட்டு வைத்தியர். கதாநாயகின் தந்தையாக பத்மராஜு ஜெய்சங்கர் நடித்திருக்கிறார். இவர்தான் படத்தின் தயாரிப்பாளரும் கூட. மற்றும் சேரன் ராஜ், மிப்பு நடேசன், பாலா லட்சுமணன், இசை அருணகிரி, ஒளிப்பதிவு யுவராஜ் பால்ராஜ், இயக்கம் பாஸ்கர் சதாசிவம். குடியை கெடுக்கும், குடி குடும்பத்தை கெடுக்கும் என்பதுதான் கதை. இதில் உள்ள உருட்டு வேறு மாதிரி. 3 பொண்டாட்டி உள்ள மொட்டை ராஜேந்திரன் ஒரு பக்கம் ஜல்சாவாக இருக்க, இன்னொரு அதாவது இந்த நாட்டில் எல்லாவற்றுக்கும் ஒரு போட்டி இருக்கிறல்லவா. சின்ன வயதில் ஒரே வீட்டில் எம்ஜிஆர் சிவாஜி என்று 2 அண்ணன் தம்பிகள் சண்டை போட்டுக்கொள்வார்கள். நான் எம்ஜிஆர் ரசிகன், அவன் சிவாஜி ரசிகன். ஆளுக்கு ஒரு பக்கம் நின்று சண்டை போடுவது போல பள்ளிக்கு கல்லூரிக்கு சென்ற பிறகும் ஒரு கோஷ்டி சேர்ந்து நல்லவர் கோஷ்டி கெட்டவர் கோஷ்டி என்று இருக்கும் அல்லவா. அப்படி ஒரு கோஷ்டியில் ஒரு கஜேஷ் கதாநாயகியால் தேர்ந்தெடுக்கப்பட்டு கல்யாணம் செய்து கொள்கிறார். அவரோ கல்யாணம் செய்த பிறகும் கூட குடி என்று குடியிலே இருக்கின்றார். குடியில் இருந்து அவர் திருந்தினாரா, இவர்கள் 2 பேர் சேர்ந்து வாழ்ந்தார்களா என்பதுதான் கதை. ஆனால் இதில் ஒரு குடியை பற்றி சொல்லும் போதும் கூட ஒரு செக்ஸை ஒரு இந்த படத்தில் உருட்டு என்றாலும் கூட இதில் ஒரு நல்ல மெசேஜ் ஒன்று கொடுத்திருக்கிறார்கள். ஜெயகாந்தன், எழுத்தாளர் ஜெயகாந்தன் சொல்வார், செக்ஸ் பிரச்சனை என்பது அதுவும் ஒரு சமூக பிரச்சனை போல என்பார். அது செக்ஸ் பிரச்சனை சரியாக இருந்தால் நாட்டுக்கும் வீட்டுக்கும் சில நேரங்களில் நல்லவை நடக்கும் என்றுதான் அதற்கு பொருள். சில கம்பெனிகளில் சொல்வார்கள், மேனேஜர் எரிந்து மேனேஜர் சிடு மூஞ்சியோடு ஆஃபீஸுக்குள் நுழைந்தால் அன்றைக்கு அவருக்கும் அவர் பொண்டாட்டிக்கும் அடிதடி, அல்லது அவர் பொண்டாட்டி இவர் மீது அன்பு காட்டவில்லை என்று அர்த்தம் என்று சொல்வார்கள். அதே போல் மேனேஜர் சிடுன்னு விழுந்தால் அவருடைய பொண்டாட்டி அவர்கிட்ட ஒழுங்காக பேசலைன்னா, முத்தம் கொடுக்கலன்னா நம்மக்கிட்ட ஏன் இருந்தால் எரிஞ்சு விழுறான்பாங்களே. அப்படி தான் செக்ஸ் பிரச்சனையும் சில நேரங்களில் பூதாகரமாக வெடித்து இந்த குடும்பத்தை குட்டி சுவராக்கிவிடும். அதாவது நல்ல மனைவி நல்ல கணவன் இருந்தும் கணவன் குடிகாரனாக மாறிவிட்டால், பொண்டாட்டியை கவனிக்கவில்லை என்றால் பொண்டாட்டி என்ன செய்வாள்? அதுக்கு கள்ளக்காதல் என்கின்ற ஒரு உறவு அங்கு ஏற்பட வாய்ப்பு ஏற்பட்டு விடுகிறது. இதெல்லாமே தவிர்க்க ஒரு பெண்ணை கல்யாணம் செய்து கொண்ட பிறகு அவளை சந்தோஷமாக வைத்து கொள்ள வேண்டும். அதை விட்டு அவள் என்னதான் ரொமான்ஸ் செய்தாலும் மேலே விழுந்தாலும் அவளை கவனிக்காமல் குடியே கதி என்று இருப்பவருக்கு எதற்கு கல்யாணம், எதற்கு வாழ்க்கை என்று விருத்து போகின்ற ஒரு பெண் கடைசியில் அவனை போட்டு தள்ளிவிடுகிறார் என்பார்களே. அப்படிதான் இதிலும் ஒரு சிக்கல் உண்டு. ஒரு சுவாரஸ்யமான ஒரு சம்பவம், ஒரு புரட்சிகரமான ஒரு சம்பவம் சொல்லியிருக்கிறார்கள். ஆக குடிகாரர்கள் குடியை மட்டும் வைத்து கொண்டால் குடியிலே செத்து போயிடுங்க. கல்யாணம் செய்து கொண்ட பிறகு மனைவியை ஒழுங்காக அன்பாக காதலோடு பார்த்து கொள்ள வேண்டும். மனைவியை கல்யாணம் செய்து கொண்டு வந்துவிட்டு குடியே கதியாக இருந்தால் அந்த பக்கம் கள்ளக்காதல் என்கின்ற உறவுகள் வரலாம், வாழ்க்கை சீரழிந்து போகலாம் என்பதை மிக அழகாக உருட்டு படத்தில் கதையாக திரைக்கதை அமைத்திருக்கிறார். உருட்டி பார்க்கலாம், ரசிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.